வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைக்கு அன்னாபிஷேகம் இல்லையா, ஐப்பசி பௌர்ணமியில் வருகின்ற அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு மிகவும் முக்கியமான நாள். நாளைக்கு நம்ம அன்னாபிஷேக போற்றிகள் மற்றும் பூஜை ஸ்தோத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். மற்றும் சிவமூர்த்தி ஸ்தோத்திரத்தையும் நம்ம பார்க்கலாம். புக்கு இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிரதோஷ பூஜை ஸ்தோத்திரம், இது அன்னாபிஷேகத்தப்போ நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தை நம்ம பகவான் முன்னாடி அபிஷேகம் பண்ணும் பொழுது நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். மிகவும் முக்கியமான ஸ்தோத்திரங்க, சிவபெருமானுடைய பூஜை ஸ்தோத்திரம். பூஜை செய்யும்போது சொல்ல வேண்டிய அற்புதமான ஸ்தோத்திரம் இது. சரி, என் கூடவே சொல்லுங்கள். புக்கு இருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி புக்கு இல்லாதவங்க ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டும் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்தோத்திரம் சொல்லலாம். கூடவே சொல்லுங்கள். ஓம் பவாய நமக அப்படின்னா பகவானே என்னை காப்பாற்று. ஓம் ருத்ராய நமக என் குற்றங்களை சிந்தனையிலிருந்து மறைய வேண்டுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அது அடுத்தது ஓம் பிருடாய நமக என் துன்பங்களை போக்கி சுகம் தரும்படி கேட்கிறேன். அடுத்தது ஓம் ஈசானாய நம நல்ல வழி நற்புகழ் அடைவதற்கு வழி காட்ட வேண்டுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஓம் சம்பவே நம எனக்கு உயர்வு அடைய வழிகாட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஓம் சர்வாய நமக கொடியவர்களை தண்டிக்க தாங்கள் முன்வர வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஓம் ஸ்தானவே நமக பகவான் சிறிதும் அசைவின்றி நிலை பெற்றிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஓம் உக்ராய நமக ஆசை பாசம் எதிலும் நிலையான ஆட்சி செய்பவர். அடுத்தது ஓம் பார்க்காய நம பகவானின் சிறப்பான உருவம் தருமாறு கேட்டல். அடுத்தது ஓம் பரமேஸ்வராய நமக பகவானுக்கு ஓர் எளிமையான திருவுருவம் தோன்றுதல். அடுத்தது ஓம் மகாதேவாய நமக பகவானுக்கு தேவர்களின் தலைவன் ஒரு ஒளிமயமான திருவுருவம் தோன்றுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போது அடுத்தது சிவமூர்த்தி ஸ்தோத்திரம், இதை பார்க்கலாம் நம்ம. ஓம் சிவ சிவ சிவனே சிவபெருமானே போற்றி போற்றி விரைவினில் வந்தருள் விமலா போற்றி. ஓம் மகா ஈசா மகேசா போற்றி போற்றி மனதினில் நிறைந்திடும் பசுபதியே போற்றி போற்றி. ஓம் மூ உலகிற்கதிபதியே முதல்வா போற்றி போற்றி. மூவா இளமை அருளும் முக்கண்ணா போற்றி போற்றி. ஓம் ஐந்தெழுத்தின் உட்பொருளே போற்றி போற்றி. திரு ஐயாரமர்ந்த குருபரனே போற்றி போற்றி. ஓம் சத்யமே சத்தியத்திற்கோர் திருமுகமே போற்றி போற்றி. ஓம் உமையொரு பங்கள் போற்றி போற்றி. ஓம் அதோ முகத்திருமுமே போற்றி போற்றி. ஓம் உலகமே நாயகனே லோக நாயகா போற்றி போற்றி.
ஓம் அகோரத்திற்கோர் திருமுகமே போற்றி போற்றி. ஓம் உருத்திர பசுபதியே போற்றி போற்றி. ஓம் உருத்திர தாண்டவ சிவனே போற்றி போற்றி. ஓம் ஓம் அகோரமூர்த்தியே லிங்கமே போற்றி போற்றி. ஓம் உமையே அம்பிகையே அம்பிகையின் பாகா போற்றி போற்றி. ஓம் அம்பிகை கோர் முகமே அம்பிகா பதியே போற்றி போற்றி. ஓம் பஞ்சாட்சரனே பஞ்சமுகம் கொண்ட பரமனே போற்றி போற்றி. ஓம் சாம்பவ சிவ சதாசிவனே சத்குருவே போற்றி போற்றி. ஓம் ஜடையுடைய ஜடாதரனே ஜம்புநாதா போற்றி போற்றி. ஓம் சந்திரனை சூரியனை நெருப்பை கொண்ட முக்கண்ணா போற்றி போற்றி. ஓம் கங்காதரனே கங்காலா போற்றி போற்றி. ஓம் இடபத்தூர்ந்து செல்லும் இறைவா போற்றி போற்றி. ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அதாவது இந்த பூஜை ஸ்தோத்திரம் எப்போ சொல்லணும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது சிவபெருமானுடைய பூஜை ஸ்தோத்திரம் அபிஷேகம் பண்ணும்போது கோவிலில் சொல்லலாம். மற்றும் அர்ச்சனை செய்வாங்க இல்லையா, அர்ச்சனை செய்யும்போது இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்லலாம். கூட்டாக நம்ம அமர்ந்து ஒரு 5 பேர் அல்லது 10 பேர் சேர்ந்து இந்த பூஜை ஸ்தோத்திரத்தை சேர்ந்து சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட முறையாகவும் நம்ம சொல்லலாம். அப்படி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு பெரியவங்க இருந்தாங்கன்னா வீட்லேயே இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி பூக்களால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம். நாளைக்கு மிகவும் அற்புதமான நாள்ங்க. அதாவது அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி அன்னாபிஷேகம் நாளைக்கு. கண்டிப்பாக நம்ம அனைவரும் கோவிலுக்கு போய் சிவபெருமானை தரிசனம் செய்தே ஆக வேண்டும். மற்றும் இது அற்புதமான ஸ்தோத்திரம்ங்க, பூஜை ஸ்தோத்திரம். இது அன்னாபிஷேகம் அன்னைக்கு நம்ம சொன்னால் நமக்கு ரொம்ப நல்லது இது. மற்றும் இது பிரதோஷ நேரத்துலையும் நம்ம சொல்லலாம். பிரதோஷம் இருக்கும்போதும் நம்ம சொல்லலாம். அதாவது ஓம் பவாய நமக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பகவானே என்னை காப்பாற்று, ஓம் பவாய நமக அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தையும் நம்ம சொல்கிறோம். இதை நம்ம சொல்ல சொல்ல இது அப்படியே நமக்கு மனப்பாடமாகவே ஆகுங்க. பார்க்காமையே இது நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஸ்தோத்திரத்தை, பூஜை ஸ்தோத்திரத்தை. அதாவது நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா, பிரதோஷம் அன்னைக்கு ஒவ்வொரு பிரதோஷம் அப்பவும் நம்ம இதை சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம மனசில் அப்படியே பதியும். அதனால் நம்ம இதை பார்க்காமே இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்லலாம். இப்போ நாளைய தினம் அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகம் தினத்தன்னைக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தை சொன்னோன்னா ரொம்பவே நல்லது. அதாவது சிலர் ஏற்கனவே சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தெரியாதவங்களுக்கு நம்ம நாளைக்கு இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிடும். மற்றும் இதோடைய அர்த்தத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஓம் ஈசனாய நமக, நல்ல வழி நற்புகழ் அடைவதற்கு வழிகாட்ட வேண்டுகிறேன் அப்படின்னு நம்ம கேட்குறோம். பகவானிடம் நாம் வேண்டுதல் வைத்து நம்ம கேட்கிறோம். அந்த ஸ்தோத்திரம் தான் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி சிவமூர்த்தி ஸ்தோத்திரம், அதையும் ஓம் சிவ சிவ சிவனே சிவபெருமானே போற்றி போற்றி, விரைவினில் வந்தருள் விமலா போற்றி போற்றி, எங்களுடைய குறைகளை தீர்த்து வைக்க விரைவினில் வந்தருள வேண்டும் சிவபெருமானே அப்படின்னு சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற ஸ்தோத்திரம் இது. அற்புதமான ஸ்தோத்திரம்ங்க.
அதிசயத்தக்க பலன்களை தரக்கூடிய இந்த அற்புதமான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் உங்களுக்கு இன்னைக்கு கண்ணில் பட்டாலே போடுங்க, நீங்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அதாவது இந்த ஸ்தோத்திரம் எல்லாருக்குமே டக்குன்னு கண்ணில் தெரியப்படாது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே இது பாக்கியம், பெரும் பாக்கியம் நமக்கு உண்டாகும். மற்றும் இந்த ஸ்தோத்திரம் பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை சொல்லலாம் அந்த ஸ்தோத்திரத்தில். மற்றும் வீட்லேயும் சொல்லலாம், இந்த கோவிலையும் சொல்லலாம். கோவிலுக்கு போகும்போது வில்வ இலை, பூக்கள் வாங்கிட்டு போங்க. மற்றும் அபிஷேக பொருட்களும் நம்மளால் முடிஞ்சது அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கலாம். மற்றும் மெயினாக அரிசி வாங்கி கொடுக்கணுங்க. இன்றைக்கே கூட நிறைய பேர் கோவிலில் கொடுத்துருப்பீங்க. அரிசி வாங்கி, பச்சரிசி வாங்கி பகவானுக்கு நம்ம நாளைக்கு அன்னாபிஷேகத்துக்கு நம்ம அரிசி வாங்கி கொடுக்கலாம். மற்றும் சில பேர் என்ன செய்கிறாங்க, சாதம் வெடித்த சாதமே எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் பழக்கமும் வச்சிருக்கிறாங்க. அப்படியும் கொடுக்கலாம். காய்கறிகள் நிறைய வாங்கி கொடுக்கலாம். நம்மளால் முடிந்தது என்ன உண்டோ நம்ம பகவானுக்கு நம்ம செய்யலாம். நம்ம பகவானுக்கு செய்ய செய்ய நமக்கும் நிறைய நமக்கு பொருள்கள் மற்றும் அனைத்து வசதிகளும் தானாகவே நம்ம தேடி வரும் என்பது ஐதீகம். அதனால் நம்மளால் முடிந்தது நம்ம நாளைக்கு சிவனுக்கு கொடுக்கலாம். அதாவது உயிரை ரட்சிக்கும் ஈசன், உயிர்களை காப்பாற்றுகின்ற ஈசனாக விளங்குகிறார். நமக்கெல்லாம் உணவு கொடுக்கிறவர், அவர் உணவு படைக்கிறார்கள் நமக்கு. அவருக்கு அன்னாபிஷேகம், அதாவது நம்ம பகவானை போற்றுகின்ற ஒரு அற்புதமான வழிபாடு அன்னாபிஷேகம்ன்றது. இதோடைய வரலாறு ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேங்க, போய் பார்த்துக்கோங்க. மெயினாக அன்னாபிஷேகம் பார்த்தாலே நம்முடைய நோய்கள் நீங்குமோ, மற்றும் தீராத நோய்கள் நீங்கும், மற்றும் நோய் பிணி விலகும். அதெல்லாம் ஒவ்வொரு அரிசி பெருக்க இருக்கு இல்லைங்க சிவபெருமான் மேலே, அதெல்லாம் ஒவ்வொரு சிவலிங்கமாக கருதப்படுகிறதுங்க. அதனால் அழகாக காட்சி அளிப்பார் சிவபெருமான். நாளைய தினம் அன்னாபிஷேகம் அலங்காரம். சிவபெருமானுக்கு அன்னத்தை வைத்து, அதாவது சோறு சாதத்தை வைத்து அபிஷேகமாக முழுவதும், லிங்கத்தை முழுவதுமாக சாதத்தால் முழுமையாக அபிஷேகம் செய்வார்கள். மிகவும் அற்புதமான காட்சியாகும். இது வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தாங்க இது நடக்கும். அதனால் நாளைக்கு நம்ம யாரும் தவற விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அதனால் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை அப்படியே ஷேர் செய்யுங்க, நிறைய ஷேர் செய்யுங்க. அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும், மற்றும் அவர்களும் பலனடைவார்கள். மற்றும் நமக்கும் தானே நல்ல பலன்கள் தேடி வரும். நம்ம நிறைய ஷேர் செய்யணும், நல்ல விஷயங்களை எப்பவுமே நம்ம ஷேர் செய்யணும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மற்றும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.